ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் சித்து பிரகாஷ் ஃப்ரம் வித் ஏகே சேனல். இன்றைக்கி வந்து அனாலஜியோட பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு அனாலஜியோட வேர்ட் டைப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், லெட்டர்ஸ் வந்துட்டு என்னன்றதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்பர்ஸோட என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு என்னென்ன ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நம்பர்ஸ் பற்றி பார்க்க வரோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன நோட் அப்படின்னாக்கா, operation should be performed on the whole numbers without breaking down the numbers into the constituent digits. Example 13, operation on 13 should be adding, deleting, multiplying, etc. to 13 can be performed. Breaking down 13 into 1 and 3 and then perform the mathematical operation on 1 and 3 is not allowed. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 13 அந்த 13 வந்து நீங்கள் 13ஆகவே தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 13 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், இல்லை டிவிஷன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் 13 வந்து 1ஆவோ 3ஆவோ கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க்ளைமர் வந்துட்டு ஒரு சில கொஷினில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்பெசிஃபைடாக நோட் பண்ணிக்கணும். எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த கொஷினுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. அண்ட் எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் கொடுக்கலையோ அந்த இடத்துல வந்துட்டு மேபி அவங்க வந்து அதை பிரேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே சாம்பிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 765 is related to 876 following a certain logic. Following the same logic, 682 is related to 793. So to which of the following 587 is related to? இதான் வந்து கொடுத்த கொஷின். ஸோ இங்கே வந்துட்டு எப்பவுமே நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சு நம்பர்ஸை பார்த்துட்டு அந்த நம்பர்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சின்னதாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா ட்ரை ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இல்லை நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா கோ ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஸ்கொயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கொயர்ஸோ ஸ்கொயர் ரூட்டோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா 765க்கும் 876க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஸோ வந்துட்டு 876லேருந்து 765 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இட் இஸ் ட்ரிபிள் ஒன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லாஜிக் வந்து செகண்ட் இதுக்கு ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். 682 அப்படின்னாக்கா 682ஓட வந்துட்டு 111 ஆட் பண்ணோம்னாக்கா 2 + 1 வந்து 3, 8 + 1 வந்து 9, 6 + 1 வந்து 7. ஸோ எஸ், ஸோ பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஸோ அது போலவே வந்துட்டு 587க்கு வந்து ஆட் பண்ணோம்னாக்கா 5ஓட +1 போட்டால் 6, 8ஓட 1 போட்டோம்னாக்கா 9 அண்ட் 7ஓட 1 போட்டோம்னாக்கா 8. ஸோ ஆன்சர் இஸ் 698. இருக்கா ஆப்ஷன்? எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு சில டைம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக இருக்குன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சி த எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 102 is related to 34. Following the same logic, 171 is related to 57. To which of the following is 237 related? ஸோ இப்போ 102 வந்து 34ஆக மாறி இருக்கு அப்படின்னாக்கா ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கான்னு பார்த்தா டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன ப்ரோ, முன்னே வந்துட்டு 700 to 800 அங்கே 100 டிஃப்ரென்ஸ் இருந்தது, இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு 70 கிட்ட தான் வருது. ஆனால் டிஃப்ரென்ஸ் எடுக்காமல் வேறு ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா அங்கே கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து 34 எடுத்திங்கன்னா 34 கேன் பி டபுள் ட்ரிபிள் டு ரீச் 102. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஆன் அசம்ஷன் தான், கேல்குலேஷன் வந்து போடலாம் இன்னும். ஸோ இப்போ வந்து 34 அப்படியே டபுள் பண்ணி பார்த்தோம்னாக்கா 68 இருக்கும். அது அப்படியே வந்து ட்ரிபிள் பண்ணி பாருங்கள், ஏதாவது மல்டிப்ளைட் பை 3. ஸோ 34 into 3. ஸோ 34 வந்துட்டு into 3 போட்டோம்னாக்கா 4 3 is 12, பேலன்ஸ் 1. ஸோ இட் இஸ் 3 3 is 9 and 10. ஸோ 102 கரெக்டாக வருது. கரெக்டாக? ஸோ திஸ் லாஜிக் ஒர்க்ஸ். ஸோ அது போலவே செகண்ட் நம்பர் 57 இருக்குது. 57 into 3 போடுறோம். into 3 போட்டோம்னாக்கா 7 3 is 21, 5 3 is 15, 16 17, 171 வந்துருச்சு. எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஜிக் என்னவா இருக்குது? செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா we are getting the first number. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து எந்த நம்பரோட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே 37 கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஐ ஆம் சப்போஸ் டு மல்டிப்ளை பை 3. ஸோ அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நான் ஒன்றுக்கும் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்கள், ஒரு யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3 சார் 9. ஸோ கடைசி நம்பர் வந்து 9ஆக இருக்கும், அதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது இது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா நமக்கு இங்கே கடைசி நம்பர் என்னது 7. ஸோ அது போல் 7 3s வந்து போட்டோம்னாக்கா 21. அப்போ இதுவும் கிடையாது. 9 3s are 27. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ 79 into 3 வந்துட்டு போட்டோம்னாக்கா 9 3s are 27, பேலன்ஸ் வந்துட்டு 2. 7 3s are 21, 21 + 2 வந்து போட்டோம்னாக்கா 23. ஸோ அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வந்து 237 வந்து வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஷனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ன்ற மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே வந்து இந்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ 38 is related to 80, அது மாதிரியே 42 is related to 88 and 29 is related to what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ 38 வந்து அப்படியே டபுள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 38 into 2 வந்து போட்டு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 8 2 சார்
8 2 சார் 16, பேலன்ஸ் வந்துட்டு 1 3 2 6 and 7 76. ஸோ 76 வந்து கிடச்சிருக்கு. 76க்கும் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல வந்து 4 இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம், 76 + 4ன்னு போட்டுக்கலாமா? இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா வந்து ஒரு ட்ரையல் தான். இந்த வழியில் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் போட்டு பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு இங்கே 42 ட்ரை பண்ணுவோம். இங்கே 15 ஆச்சுன்னா தான் இந்த மெத்தட் கரெக்ட். ஸோ இங்கே வந்து 42க்கு 42 × 2 வந்து போட்டோம்னாக்க ஸோ 2 2 it is 4. ஸோ 4 2 it is 8. கரெக்டாக 84 வந்து +4. ஏன்னா இங்கே +4 பண்ணியிருக்கோம்ல, அதனால் இங்கே வந்து +4 வந்து பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து +4 வந்து பண்ணி பார்த்தோம்னாக்கா 84 4 வந்து பண்ணோம்னா 88 வந்துருச்சா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன செய்யணும், 29 வந்துட்டு × 2 பண்ணி அது கூட வந்து 4 ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்ம ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ 29 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணனாக்கா என்ன வரும், 8 பேலன்ஸ் 1 2 2 4 and 5 கரெக்டாக 58. ஸோ 58ஓட 4 வந்துட்டு ஆட் பண்ணனாக்கா ஆன்சர் இஸ் 62, ரைட்? ஸோ அடுத்து வந்து 42 இஸ் ரிலேட்டட் டு 21, அதே மாதிரி 26 இஸ் ரிலேட்டட் டு 13 and 68 இஸ் ரிலேட்டட் டு வாட்? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கொஷின். பார்த்தோம்னாவே நமக்கு தெரியுது 42ஓட பாதி தான் வந்து 21, கரெக்டாக. அது மாதிரி 26ஓட பாதி தான் வந்து 13. ஸோ அப்போது 68ஓட பாதி என்னவாக இருக்கும், 34ஆக இருக்கும். ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா நோ இஷ்யூஸ் வந்தால் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, இல்லை எனக்கு பார்த்தோன்னே தெரியலன்னா யோசிச்சு பாருங்கள், அப்படி டபுள் பண்ண முடியுதான்ட்டு. இதை வந்து அதுக்கு டபுள் பண்ண முடியுதான்னு பாருங்கள், இல்லை அதை வந்து இதுக்கு டபுள் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த இடத்த வந்து நான் அந்த மாதிரி யோசிச்சுனாக்கா 21 × 2 போட்டு ட்ரை பண்ணியிருப்பேன். 21 × 2 போட்டால் எனக்கு 42 வருதானா? ஆமாம் வருது. ஸோ அது போலவே இங்கே 13 × 2 போட்டேன்னா எனக்கு 26 வருதான்னு பார்த்தா ஆமாம் வருது. ஸோ அப்போ என்ன செஞ்சுருப்பேன், இங்கே வந்துட்டு × 2 போட்டு இங்கேருந்து ஏதோ ஒரு இதுக்கு வந்துட்டு அங்கே ரீச் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ யூனிட் டிஜிட் பார்த்துருப்பேன். 2 × 0 வந்து 0 ஆயிருக்கும். அப்போ வாய்ப்பு இல்லை. 4 × 2 வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 3 2 6 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். உங்களுக்கு என்ன லாஜிக் வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதோ அது இங்கே ஃபிட்டின் ஆச்சுன்னா ஜஸ்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்துருப்போம், 2 நம்பர் வந்துட்டு ரிலேட்டடாக இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு நம்பர் கொடுத்து அதுக்கு வந்து எந்த நம்பர் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் எப்படின்னாக்கா, இந்த கொஷின் எப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு பேர் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த பேர் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப் தான் இந்த பேருக்கு இருக்குது. ஸோ இந்த 2 பேர் மாதிரியே இந்த 4ல் எந்த பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆமாம், இந்த கொஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகம் தான். ஏன்னா இதுக்கு 2க்கும் நடுவில் என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது மாதிரி இந்த 4ல் எதுக்கு அந்த ரிலேஷன் ஃபிட்டன் ஆகுதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்களா, 128 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா 2 நம்பர் வச்சு நான் ஒரு ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு 3rd நம்பர் வந்து கிடைக்கணும். அதுதான் வந்து இங்கே விஷயம். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், 120/8 வந்து போட்டு பார்க்கலாமா? 120/8 போட்டோன்னா எனக்கு என்ன வந்துடும், 15. ஸோ கரெக்ட். அப்போ ஃபஸ்ட் 2 நம்பரை டிவைட் பண்ண 3rd நம்பர் வந்து கிடைக்குது. ஸோ 144. ஸோ அது போலவே கொடுத்துருக்கூடிய ஒரு ஆப்ஷன்லேயும் பாருங்கள், 106/4 வந்து போட்டோம்னாக்க 26 வருதானா? வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா 104 வந்து தான் டிவிசிபிள் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து வந்துட்டு 124/6 போட்டோம்னாக்கா 21 வருதான்னு பார்த்தோம்னாக்கா 20 டைம்ஸ் போட்டோம்னாக்கா 120, 1 டைம் போட்டோம்னா 126 போயிடும். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு 115/23 போட்டோம்னா 5 வருதான்னு பார்த்தோம்னாக்கா ஆமாம். ஸோ 115/23 it is 5, கரெக்டாக. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்ஷன் சி தான் இதுக்கான பாசிபிலிட்டி, கரெக்டா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயே போடலாம். இல்லை யூ கேன் ஃபைண்ட் அன் அதர் லாஜிக். எப்படி பார்க்கலாம்னாக்கா 8 × 15 போட்டோம்னா எனக்கு 120, கரெக்டா? ஸோ அந்த வழியிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24 × 6 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 144. ஸோ இப்போ 4 × 26 எடுத்துக்கிட்டோம்னாக்கா எனக்கு என்ன வரும், 104 தான் வரும். ஸோ 106 கிடையாது. அது போலவே 6 × 21 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 126, 124 கிடையாது. ஸோ 23 × 5 எடுத்துட்டோம்னாக்கா 115. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். இதுவே வந்து நமக்கு வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆட் ஒன் அவுட்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 106க்கு பதிலாக 104ன்னு கொடுத்துட்டு, இந்த இடத்துல வந்துட்டு 4க்கு பதிலாக 106 126 அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த இது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா 22 × 6 போட்டோம்னா 132 இருக்குது. ஸோ 132 வருதுனாக்கா அப்போ வந்துட்டு ஆட் ஒன் அவுட் வந்துட்டு என்னவா இருக்கும், ஆப்ஷன் டியாக இருக்கும். ஸோ கொஷின் கேன் பி எனிதிங். சிமிலராக இருக்கக்கூடியதும் கேட்டிருக்கலாம், இல்லை வாட் இஸ் நாட் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்துட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்குது 45 இருக்குது, 15 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 45/15 போட்டால் 3 வருமா? எஸ். அது போலவே 120/40 போட்டால் 8 வருமா? ஸோ 120/40 போட்டால் 8 வருமானு கேட்டால் வராது. ஏன்னா
40 into 3 தான் 120. ஸோ அப்படிங்கும்போது இந்த லாஜிக் வந்து இதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ வேறு என்ன லாஜிக் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்டு 5ன்னு எடுத்துக்கலாமா? 3 into 5 கரெக்டாக 5 3s are 15. ஸோ அப்போ வந்துட்டு அது மாதிரி இங்கே 15 into 3 வந்து 45 பாசிபிலிட்டிஸா? ஸோ அதே பேட்டர்ன் இங்கே செக் பண்ணுவோமா? 8 into 5 வந்து 40 ஆமாம் கரெக்ட். ஸோ 40 into 3 வந்து 120 எஸ். ஸோ லாஜிக் ஃபிட்ஸ். ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம்னாக்கா இன்ட்டு 5 அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்டு 3. ஸோ 11 into 5 வந்து 155 கரெக்டா? எஸ். ஸோ அது மாதிரியே 155 into 3 வந்து 175 பார்த்தோம்னா கிடையாது, 165. ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னாக்கா 11 into 5 போட்டால் 55 எஸ் இட் இஸ். 55 into 3 போட்டோம்னாக்கா 165 எஸ் இட் இஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ அது போல மற்றதுக்கும் செக் பண்ணி பாருங்கள் இஃப் நீடட். ஸோ 9ஓட 5 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 9 5s are 45. ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. 11ஓட 5 மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 55. ஸோ 54 கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ அடுத்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ 12 9 96 14 7 84. ஸோ இங்கே வந்துட்டு என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனுக்கு நமக்கு இங்கே வந்துட்டு எதுவும் தெரியல. சப்ராக்ஷன் பார்த்தோம்னாலும் நமக்கு 96 ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ ஆனால் மல்டிபிள்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னாவே 12ஓட மல்டிபிள் தான் வந்து 96 அப்படின்றது தெரியுது கரெக்டாக? சரி 96ல் வந்துட்டு எத்தனை தடவை 12 போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 times போகுமா? ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 9 இருக்குது. ஸோ 9 minus 1 எடுத்துக்கலாமா? ஸோ அதாவது 12 into 9 minus 1 அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் போடலாமா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 14 into 7 minus 1. 7 minus 1 is 6. ஸோ அப்போ 14 into 6. ஸோ 14 into 6 வந்து போட்டோம்னா நமக்கு வந்து 84 வருது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பரில் வந்து -1 பண்ணி அதோட மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அது போல வந்து கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் வந்து பாருங்கள் 17 into 11 போட்டால் 170 வருமானம் வராது. ஏன்னா 17 into 10 தான் வந்து 170. ஸோ அப்படின்னாக்கா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தோம்னாக்கா 10 into 12 minus 1. 12 minus 1 is 11. 10 into 11 is 110. அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னாக்கா 8 வந்துட்டு 7 ஆகிடும். ஸோ 15 into 7 வந்துட்டு இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா 5 3 15 130 வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு 18 into 11 வந்துட்டு 10 ஆகிடும். ஸோ 18 into 10 வந்துட்டு 180 எஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ அடுத்த சாம்பிள் வந்து பார்ப்போம். 16 வந்து 36 ஆகிருக்கு. அடுத்து வந்துட்டு ஒரு ப்ரப்போர்ஷனில் வந்து கொஷின் கேட்டாங்க. 9 வந்து 22 ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு எப்படி 16 36 ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 16க்கும் 36க்கும் பார்த்தோம்னா ஒரு தடவை மல்டிப்ளைட் பை 2 போடலாமா? ஸோ 16 into 2 போட்டோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்குமா? 34. ஸோ இது கூட +2 பண்ணணும். ஸோ into 2 +2 கரெக்டாக? ஸோ அந்த லாஜிக் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ 9 into 2. ஸோ 9 2s are 18. 18ஓட +2 போட்டோம்னாக்கா 20 கரெக்டாக? ஸோ அப்போ ஆனால் இங்கே வந்து எனக்கு 22 இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த லாஜிக் வந்து ஃபிட்டின் ஆகலை. ஸோ வேறு என்ன லாஜிக் ஃபிட்டின் ஆகும்? சரி 36 டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஸோ டிவைட் பண்ணி பார்ப்போம். 36 வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு என்ன வருது? 18. 18லேருந்து முன்னாடி இருக்க நம்பர் பார்த்தோம்னா -2 கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 22 இருக்குது. 22 டிவைட் பை 2 வந்து போட்டோம்னாக்கா 11. 11 - 2 போட்டால் 9 வந்துடுது கரெக்டாக? ஸோ அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? 50 டிவைடட் பை 2 போடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? டிவைடட் பை 2 போடணும். அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கணும்? -2 பண்ணியிருக்கணும் கரெக்டாக? 50ல் வந்துட்டு பை 2 போட்டோம்னாக்கா நமக்கு 25. 25ல் வந்துட்டு 2 போச்சுனாக்கா 23. ஸோ 23 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சாம்பிள் வந்து பார்ப்போம். இங்கே வந்துட்டு 7 has become 51. அது மாதிரி 12 will become what? ஸோ 14 will become 198 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு 7 7s are 49. 49 + 2ன்னு பார்த்தோம்னாக்கா அங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 7s are 49 + 2 போட்டோம்னாக்கா 51 வருது கரெக்டாக? ஸோ அது மாதிரியே 14 into 7 போடலாமா? 14 into 7 போட்டால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 டைம்ஸ்க்கே 140 வந்துடும். ஸோ இப்போ வந்து சம்திங் பியாண்ட் இட். ஸோ அப்படின்னா இங்கே வேறு என்ன வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இது அப்படியே ஸ்கொயராக யோசிச்சு பாருங்கள். 7 into 7 + 2 கரெக்டு. ஸோ இந்த லாஜிக்லேயே வருவோம். 7 into 7 வந்துட்டு இருக்குது. சரி 14 into 14 போட்டோம்னாக்கா நமக்கு வந்து என்ன வருது? 196 கரெக்டாக? 196. இது கூடவே +2 போட்டால் 198. ஸோ அப்படிங்கும்போது 12 into 12 it is 144. 144 + 2 வந்துட்டு 146 கரெக்டாக? ஆப்ஷன் இருக்குது. எஸ். ஸோ அப்போ திஸ் இஸ் த லாஜிக். ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ அடுத்த சாம்பிள் வந்து பார்ப்போம். இங்கே வந்துட்டு 36, அங்கே வந்து 2, 36 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ரொபோஷனல் டு 5, அதே மாதிரி 81 இஸ் ப்ரொபோஷனல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன லாஜிக் வரும்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா 2 வந்துட்டு 36 ஆகணும்னாக்கா ஸோ வேறு என்ன லாஜிக் வந்து இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்னு தெரியுது கரெக்டாக. 81 இஸ் ஸ்கொயர் நம்பர், அது போலவே 36 இஸ் அ ஸ்கொயர் நம்பர். இங்கே நமக்கு ஆப்ஷன்லையும் பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, 6 ஸ்கொயர் இருக்குது கரெக்டாக. ஸோ அது போலவே 81 இஸ் வாட், 9 ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ அப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கலாம், 2 into 3 அதோட ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன, 2 into 3 அதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இங்கே ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம்னா வருது. 2 into 3 it is 6, 6 into 6 it is 36 கரெக்டாக. ஸோ அது போலவே இங்கே இந்த 2க்கு வர 3 வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா 3 into 3 is 9 கரெக்டாக. 9 ஸ்கொயர் it is 81. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இப்போ அதே மாதிரியே 5 வந்து இங்கே ஃபிட்டின் பண்ணணும் அப்படின்னாக்கா 5 into 3 it is 5 3s are 15. ஸோ 15 ஸ்கொயர் is 225. ஸோ 225 is the answer. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இந்த கொஸ்டினை பாருங்களேன். சரி, 7 வந்துட்டு 36ஓட வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ 7 வந்துட்டு 36 எப்படி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 5s are 35, 35 + 1, ஸோ into 5 + 1 பாசிபிலிட்டி இருக்கா, into 5 + 1க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ கமிங் டு செகண்ட் திங், 16 into 5 போட்டோம்னாவே 80, 80 + 1 is 85. இங்கே வந்து 225 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே வேறு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா முன்ன பார்த்த மாதிரியே ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. 36 is what, 36 is 6 ஸ்கொயர். அது மாதிரியே 225னா என்ன, 15 ஸ்கொயர். ஸோ அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது, 7லேருந்து -1 அதோட ஸ்கொயர் கரெக்டாக. அப்போ 16லேருந்து -1 அதோட ஸ்கொயர். அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ இருக்கா அப்படின்னாக்கா 20லேருந்து -1 it is 20. ஸோ 20ஓட ஸ்கொயர் என்னது, 400. ஆப்ஷன் இருக்கா, இருக்குது. ஸோ திஸ் பேட்டர்ன் ஃபாலோஸ். ஸோ இந்த சாம்பிள் வந்து பார்ப்போம். 31 is proportional to 3. இந்த சேம் வே 75 is proportional to 35. அது மாதிரி 54 is related to what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 into 10 + 1 போட்டோம்னா நமக்கு 31 வருமா, வரும். ஸோ 3 into 10 + 1 போட்டோம்னா நமக்கு 31 வரும். 35 into 10 போட்டால் 350 போயிடும். ஸோ அப்போ இந்த லாஜிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட 10 times டிஃப்ரென்ஸ் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தடவை தான் டிஃப்ரென்ஸ் வருது, லைக் 1 times தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா ட்ரை டு பிரேக் தி நம்பர்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் இல்லை, இந்த கொஷனுக்கு வந்து நமக்கு நோட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா 3 into 1 வந்துட்டு 3யா, எஸ் இட் இஸ். 7 into 5 வந்து 35வா, எஸ் இட் இஸ். 5 into 4 வந்து பார்த்தோம்னாக்கா 5 4s are 20. ஸோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பிரேக் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து மட்டும் பிரேக் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சில இடத்துல வந்துட்டு எதுவுமே கொடுக்கலன்னா பிரேக் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, tata bye bye. This is Setu Prakash from with AK channel.